சிவகுடும்பம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ட்ராவல் விலாக் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தாங்க போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை அந்த ரூட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது வெஸ்டர்ன் காட்ஸை நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துட்டு போகலாம். வியூ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு நேச்சர் லவ்விங் பர்சன், சீனரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ரூட்டில் நீங்கள் போகலாங்க. கோயம்புத்தூர் டு மூணார் எங்களுக்கு 4 to 5 hours கார் ஜேர்னி ஆச்சு. நீங்கள் மூணார் ஹில்ஸ் நீங்கள் போகிற வழியிலேயே 2 சைட்லேயுமே ஷாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ன், பிரெட் ஆம்லெட்டு, மேகி எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் போயிருந்தப்போ டெம்பரேச்சர் ஒரு 20 to 21 degrees தாங்க இருந்துச்சு. கூலாக விண்ட் அப்படியே அடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த கூல் கிளைமேட்டில் இதை மாதிரி மேகிலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் புக் பண்ணியிருந்த லே செரைன் ரிசார்ட் மூணார்லேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் இந்த ரிசார்ட் இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலி ராஜக்காடு, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரிசார்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி இது 2 type ஆஃப் ரிசார்ட் இருந்துச்சுங்க. ஒன்று காட்டேஜ் ஸ்டே மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பெரிய ஃபேமிலி கூட வரீங்க, ஒரு 5 to 6 members மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு கப்புள்ஸாக வரீங்க, இல்லை ஃபேமிலி ட்ரிப் ஜஸ்ட் ஒரு 2 members 3 members தான் வரீங்க அப்படின்னா ஒரு ரூம் ஸ்டே மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் 4 members போயிருந்தோங்க. அதனால் பூல் சைட் வியூ ரூம்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி காட்டேஜ் ஸ்டேஸ் நாங்கள் புக் பண்ணல. இப்போ எங்களோட பூல் சைட் வில்லா வியூஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எங்களோட ரூம். நீங்கள் ரூமில் என்டர் ஆனோடனேயே ஃபஸ்ட் போனால் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. டாய்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. கிளைமேட் அங்கே ரொம்பவுமே கூலாக இருக்கனால நீங்கள் யூஸ் பண்ணுற வாஷ் பேஷன் அப்புறம் ஷவரில் எல்லாத்துலேயுமே கோல்ட் அண்ட் ஹாட் வாட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோப், நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜஸ், ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற அளவுக்கு வார்ட்ரோப் இருந்தது. ஒரு பெரிய லாங் மிரர் இருந்துச்சுங்க. ரூமில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட், 2 பேர் ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய பெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு டிவி இருந்தது. அப்புறம் சோஃபாஸ் 2 ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். பால்கனி வியூ இப்போ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாரு. ரூம்லேயே உங்களுக்கு ஹாட் வாட்டர் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ், டீ, காஃபி, சுகர் பேக்கெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறையா ரேக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. நாங்கள் மெயினாக பூல் சைட் வியூ சூஸ் பண்ணதுக்கான ரீசனே இது தாங்க. இப்போ இந்த பால்கனிலேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். மூணார் எவ்வளோ அழகாக தெரிஞ்சதுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகான வியூ இருந்துச்சுங்க. எங்கள் பால்கனிலேருந்து பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் ப்ளே ஏரியா, அப்புறம் ஆப்போசிட்டில் இருந்த மவுண்டன்ஸ், ட்ரீஸ் அண்ட் ஃபுல்லாக சீனரி வியூவாக இருந்துச்சு. அதனாலே நாங்கள் மெயினாக இந்த பூல் சைட் வியூ ரூம்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். நாங்கள் போகும்போது மணி ஒரு 1 o'clock ஆகிடுச்சுங்க. செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு 4:30 போல் பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட்ஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோங்க. நாங்கள் போகும்போதே லைட்டாக மழை ட்ரிஸில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாரோ மூணாருக்கே ஃபுல்லாக ஏசி போட்டு விட்டுருந்த மாதிரி இருந்துச்சுங்க. கிளைமேட் அவ்வளோ சில்லாக, அடிக்கிற வெயிலுக்கு மூணார் அவ்வளோ அழகாக எங்களுக்கு தெரிஞ்சுது. கேரளா சைடு உங்களுக்கு ஃபுட்டு தெரியும்லங்க, நமக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு செட்டே ஆகாது. அதனால் எங்களுக்கு பெருசாக ஃபுட் அங்கே பிடிக்கல. அதனால் சிட்டிக்குள்ளே போய் பேக்கரியில் எங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வந்திருந்த இடம் தாங்க இந்த பொன்முடி டேம். இது கரெக்டாக எங்கள் ரிசார்ட்லேருந்து ஒரு 20 minutes ட்ரைவ்லேயே இந்த டேம் அமைஞ்சிருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகான டேம். இங்கே நிறைய பேர் கப்புள்ஸ், டூரிஸ்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து அந்த வியூ பாயிண்டில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் கரெக்டாக ஒரு 4 minutes ட்ரைவில் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேயும் நாங்கள் போய் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். கீழே பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்லேருந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு அந்த சைடில் ஷாப்ஸ், டீ ஷாப்பு, ஸ்நாக்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க.
நீங்கள் ஏர்லியாக போனீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் இருக்கும்போது மணி 6:30 ஆகிடுச்சுங்க, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்புறம் நேராக வந்து ரெசார்ட்டில் வேண்டாம், வெளியே எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க சாப்பிட வந்திருந்தோம். அங்கேயுமே எங்களுக்கு பெருசாக ஃபுட் பிடிக்கலங்க, கேரளா ஃபுட்டுங்கிறனால. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு டீ அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் ரெசார்ட்டோட நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். லைட்ஸ்லாம் போட்டு நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரெசார்ட்டுன்னு பாருங்கள். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் மேலேயே க்ளப் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இன்டோர் கேம்ஸ், டேபிள் டென்னிஸ், செஸ்ஸு, லூடோ, கேரம் போர்டு எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஹால் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே வேணும்னா கான்ஃபரன்ஸ் மீட்டிங், பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே நடத்தலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜிம்மும் இருந்துச்சுங்க மேலே. நீங்கள் இப்போ நிறைய கிட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூடலாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களும் நைட் அன்றைக்கி ஏர்லியாக டின்னர்லாம் முடிச்சுட்டு சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு வந்தனால கொஞ்ச நேரம் உட்காந்து கேரம்லாம் விளையாடிட்டு அப்புறம் தான் எங்கள் ரூமுக்கு போயிருந்தோம். நைட் ஒரு 9 o'clock 10 o'clock ஆகும்போதே கிளைமேட் பயங்கர கூலிங்காக சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. 18 degreeக்கு வந்துடுச்சு. அப்புறம் போக போக மிட் நைட்டில் கம்மியாகிட்டு 16 14க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பால்கனிலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தபோது ஃபயர் கேம்பில் நிறையா ஃபேமிலிஸ் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப குளிர்ன மாதிரி இருந்துச்சுன்னு நாங்கள் எங்கள் ரூம்லேயே இருந்து அதை பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட ரெசார்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சுங்க. என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் முதல் நாள் ஈவினிங் அண்ட் டின்னர் வந்து கேரளா ஃபுட் எங்களுக்கு பெருசாக பிடிக்காதனால மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டை வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தேங்காய் சட்னி இருந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி இருந்துச்சு, தட்டு தோசை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, சாம்பார் இருந்தது. டிஷ்ஷஸ் அங்கே காலி ஆக ஆக அவங்க வந்து கிச்சன்லேருந்து டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட்டூரா, சன்னா மசாலா, புட்டு, நேந்திரப்பழம், பனானாவை ஸ்டீம் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லேசரியன் ரெசார்ட்டில் ரொம்பவுமே ஆக்சுவலி நல்லா தாங்க இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாட் மில்க், காஃபி, டீ ஆப்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. பாயில்டு எக்ஸ் இருந்துச்சு. இல்லை இதெல்லாம் வேண்டாங்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக ப்ரெட், பட்டர், ஜாம்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அங்கே பக்கத்துலேயே டோஸ்டரும் இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி ரொம்பவுமே நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துலேருந்து வியூ இப்படி தாங்க இருந்துச்சு. எங்களுக்கு 11 o'clock தாங்க மார்னிங் செக் அவுட் டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 8 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணிவிட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு தாங்க வந்திருந்தோம். ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் கீழே ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இறங்கி போனீங்க அப்படின்னா ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருந்தாங்க. அங்கே கிட்ஸ் பூல், அடல்ட் பூல்னு ரெண்டுமே இருந்துச்சு. பெரியவங்க குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்து 4.5 feet இருந்துச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே கீழே இன்னும் கொஞ்சம் இறங்கி போனீங்க அப்படின்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் வெறும் காலை மட்டும் நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வியூவை. முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ரூமில் போய் பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட லேசரியன் ரிசார்ட் டூர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம். Until then, bye from சிவகுடும்பம்.